அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினால் நாம் ஆத்துமா துன்பம் அடைந்திருக்கும் பொழுது, அகங்காரிகள் என்றால் பெருமை பிடித்தவர்கள், கர்வம், திமிர், அகங்காரம் பிடித்தவர்கள். நான் தான், என்னால் எல்லாம் முடியும் என்று நினைத்துக் கொண்டு தன்னை மேன்மை பாராட்டி, தன்னை பெரியதாய் எண்ணி பேசுகிறவர்கள் அகங்காரிகள். அப்படிப்பட்டவர்கள் இகழுவார்கள், நம்மை தாழ்வாய் பேசுவார்கள். தங்களை தாங்களே உயர்த்தி பேசுவார்கள், நம்மை தாழ்வாய் பேசுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களின் பேச்சினாலும் நாம் காயப்பட்டு, உடைந்து, நொறுங்கி, வேதனைப்பட்டு, நிந்தனையினாலும் நிகழ்ச்சியினாலும் துன்பப்பட்டு கிடக்கும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நம் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை சூழ்ந்திருக்கிறது என்றால் கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று நாம் கேட்டால் நிச்சயம் கர்த்தர் நமக்கு இறங்கி நமக்கு விடுதலை தருவார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 123, 124 அதிகாரங்கள். கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். பரிசுத்த பர்வதத்தில் கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் நம்முடைய பரம பிதாவாக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். நம்முடைய வேண்டுதல்கள் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டு நமக்கு பதில் தருவார். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை, பர்வதத்தில் இருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரை நோக்கியே இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய கண்களை நாம் கர்த்தரிடத்தில் நோக்கி இருப்பது என்றால், ஒரு பெரிய முதலாளி இருக்கிறார் என்றால் அந்த முதலாளியிடம் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் தன் எஜமானனை நோக்கி பார்த்திருப்பார்கள். நமக்கு முதலாளி பணம் தருவாரா, நமக்கு சம்பளம் தருவாரா, போனஸ் தருவாரா, நமக்கு ஏதாவது இன்கிரிமெண்ட் கொடுப்பாரா என்று நாம் எதிர்பார்த்திருப்போம். ஒரு நல்ல வேலைக்காரன். அதே போல ஒரு நல்ல வேலைக்காரி தன் எஜமானியினிடம், ஒரு வீட்டில் வேலை பெண் என்றால் அவர் தன் எஜமானி ஏதாவது நமக்கு தருவாரா என்ற எதிர்பார்ப்புடன் அவர்கள் கண்கள் அவர்களை நோக்கி இருக்கும். அதாவது வேலைக்காரர்களின் கண்கள் எஜமானை நோக்கி இருப்பது போல நாமும் கர்த்தரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாமா என்று நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்க வேண்டும். மற்ற மனிதர்கள் நமக்கு ஏதாவது செய்வார்களா என்று எதிர்பார்த்திருக்க கூடாது. நாம் நம்முடைய சுயபலனை நம்பி இருக்க கூடாது. என் அறிவினால் நான் இதை சாதித்துக் கொள்வேன், என் திறமையினால் நான் சாதித்துக் கொள்வேன், என் பணத்தினால் நான் இதை நான் பெரியதாய் சாதிப்பேன் என்றெல்லாம் தன் பணம், பதவி, திறமை போன்ற காரியங்களை சொல்லிக்கொண்டு நாமே நம்பிக்கொண்டிருக்க கூடாது. நம்மையே நாம் முழுமையாய் நம்பிக்கொண்டிருக்க கூடாது. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மால் இயலாத சூழ்நிலையில் கூட கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை செய்து விட முடியும். பலவிதமான அற்புதங்கள், அடையாளங்கள் போன்ற காரியங்கள் இருக்கின்றன. அதாவது நம் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். மிகவும் போராடி சில நேரம் ஜெயிக்கிறோம், சில நேரம் தோற்று போகிறோம். ஆனால் எந்த முயற்சியுமே செய்யாத சிலர் சுலபமாக அந்த நிலையை அடைந்து விடுவதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வருவதோ அல்லது மிகப்பெரிய காரியங்களை சாதிப்பதோ சுலபமாக சிலர் செய்து விடுவார்கள். தங்களை அறியாமலே கூட அவர்கள் வாழ்க்கையில் நடந்துவிடும். இதற்கு காரணம் என்ன கேட்டால் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். அது அதிர்ஷ்டம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்க நினைத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்மளுடைய குறைவுகளை போக்கிக் கொள்வதற்காக, நாம் சந்தோஷமாய் இருப்பதற்காக, சமாதானமாய் வாழ்வதற்காக, நம் குடும்பத்திற்காக, நம்மை சார்ந்தவர்களுக்காக நாம் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி நாம் பார்த்திருக்க வேண்டும். நம் தேசம் சுகமாய் இருப்பதற்காகவும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். அப்படி என்றால் ஜெபிக்க வேண்டும் என்று பொருள். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து காத்திருக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை தருவார். நாம் நிந்தனையினால் நிறைந்திருக்கும் பொழுது, பலர் நம்மை தவறாக பேசும் பொழுது,
கொடுமையான வார்த்தைகளால் நம்மை அவர்கள் காயப்படுத்தி இருக்கும்போது, கொடுமையான செயல்களால் சிலர் நம்மை காயப்படுத்தி இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட வேதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும் என்று நாம் கேட்கும்போது, நிச்சயம் கர்த்தர் நமக்கு இறங்குவார். மனம் இறங்கி நம் சூழ்நிலைகளை மாற்றி போடுவார். பிறர் நம்மை நிந்திக்கிறார்களா? நம்மை கேவலமாக பேசுகிறார்களா? திட்டுகிறார்களா? நம் மனம் புண்படும்படி பேசுகிறார்களா? அல்லது செயல்களால் செய்கிறார்களா? வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களா? நமக்கு தோல்விகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களா? செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் தடையாக நிற்கிறார்களா? இப்படி எந்த சூழ்நிலை வந்தாலும், துன்பம் கொடுக்கிற மனிதர்களால் நாம் காயப்பட்டு நொந்து நாம் மிகவும் வேதனையோடு இருக்கும் சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு இறங்கும் என்று நாம் கர்த்தரை நோக்கி கேட்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். நம் சூழ்நிலைகளை மாற்றி போடுவார். அப்படிப்பட்ட கொல்லாத மனிதர்களிடம் இருந்து நம்மை விடுதலையாக்கி மீட்டுக் கொள்வார். சுய ஜீவிகளுடைய நிந்தனைகளினால் நாம் துன்பப்படும் பொழுது, சுகஜீவிகள் என்றால் நாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நேர்மையாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். நேர்மையாய் வாழும்போது பல துன்பங்கள் வரதான் செய்யும். துன்பமான காரியங்கள் நடக்கும். அதாவது நேர்மையாய் நீதியாய் வாழும்போது கடினமாய் உழைத்து நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும். உண்மையையே நாம் பேசுவோம். அதனால் பலர் நம்மை தூஷிப்பார்கள், திட்டுவார்கள். இதெல்லாம் நம்மை காயப்படுத்துகிறவர்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் வாழும்போது நம்மை காயப்படுத்துகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சுகஜீவிகள். அவர்கள் பொய்யை பேசி, லஞ்சம் வாங்கி, பிறரை ஏமாற்றி, சுலபமாய் சம்பாதித்து, வசதியாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். செழிப்பாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களே சுகஜீவிகள். எந்தவித பாடும் படாமல், துன்பம் அனுபவிக்காமல், வேதனைப்படாமல், உழைக்காமல், பிறரை ஏமாற்றி சுகமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பெயர் சுகஜீவிகள். அவர்கள் நிந்திப்பார்கள் நம்மை. நான் பார் எவ்வளவு சுகமாய் வாழ்கிறேன், சுலபமாய் வாழ்கிறேன், எனக்கு என்ன துன்பம் வந்ததா, எவ்வளவு ஜாலியாக நான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். நம்மை பார்த்து நேர்மையாய் வாழ்கிற, நீதியின்படி வாழ்கிற, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிற நம்மை பார்த்து அவர்கள் நம்மை நிந்திப்பார்கள், துன்பப்படுத்துவார்கள், நம் இருதயம் காயப்படும்படி பேசுவார்கள், கேவலமாய் பேசுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். நீ ஏன் வாழ்கிறாய், நீ மரித்துப்போ என்று சொல்லும் அளவுக்கு கூட பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களே சுகஜீவிகள். அவர்களுடைய நிந்தனையினால் நாம் காயப்பட்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினால் நாம் ஆத்துமா துன்பம் அடைந்திருக்கும் பொழுது, அகங்காரிகள் என்றால் பெருமை பிடித்தவர்கள், கர்வம், திமிர், அகங்காரம் பிடித்தவர்கள். நான் தான், என்னால் எல்லாம் முடியும் என்று நினைத்துக் கொண்டு தன்னை மேன்மை பாராட்டி தன்னை பெரியதாய் எண்ணி பேசுகிறவர்கள் அகங்காரிகள். அப்படிப்பட்டவர்கள் இகழுவார்கள், நம்மை தாழ்வாய் பேசுவார்கள். தங்களை தாங்களே உயர்த்தி பேசுவார்கள், நம்மை தாழ்வாய் பேசுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களின் பேச்சினாலும் நாம் காயப்பட்டு, உடைந்து, நொறுங்கி, வேதனைப்பட்டு, நிந்தனையினாலும் நிகழ்ச்சியினாலும் துன்பப்பட்டு கிடக்கும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நம் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை சூழ்ந்திருக்கிறது என்றால் கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று நாம் கேட்டால் நிச்சயம் கர்த்தர் நமக்கு இறங்கி நமக்கு விடுதலை தருவார். சூழ்நிலைகள் மாறி போகும். நம்மை நிந்தித்தவர்களும் நம்மை துன்பப்படுத்தினவர்களும் அவர்கள் துன்பப்பட்டு போவார்கள். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். அவர்கள் எல்லாம் பொறாமைப்படும் அளவுக்கு நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். நம்மை உயர்த்துவார். அவர் நல்லவர், அவர் மிகவும் நல்லவர். நம்மை அப்படியே விட்டுவிட மாட்டார். அவர் நீதிமானை எப்பொழுதும் கைவிட மாட்டார். நீதிமானை கைவிடவும் மாட்டார், துன்மார்க்கருக்கு கை கொடுக்கவும் மாட்டார். அவர் மிகவும் நல்ல தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி பரலோகத்தில் வாசமாயிருக்கிற நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும். கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டார், மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது, பல மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நமக்கு தீமை செய்ய நினைத்து நம்மை துன்புறுத்தும் பொழுது, எதிர்த்து நம்மை தாக்க வரும் பொழுது,
கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டார். அதனால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம். கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் என்ன ஆயிருக்கும்? அவர் நம் அருகிலேயே இருந்து நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார். அவர் நம் பக்கத்தில் இராவிட்டால் இவர்கள் எல்லாரும் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அந்த அளவுக்கு மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார்கள். அதாவது நம்முடைய சூழ்நிலை இப்படிப்பட்டதாய் இருந்தால் பல மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்மால் தப்பிக்க முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. மிகுந்த துன்பமாய் இருக்கிறது. குடும்பத்தில் எல்லோரும் நமக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். நாம் வேலை செய்யும் இடங்களில் நமக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். நம் உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், இப்படி எந்த இடத்தில் பார்த்தாலும் நமக்கு விரோதமாய் எழுப்புகிற மனுஷர்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அப்படி கர்த்தர் நம்மை பாதுகாக்காமல் இருந்திருந்தால் நம்மை எப்பொழுதோ அவர்கள் உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அவர்கள் நம்மை அழித்து போட்டிருப்பார்கள். நாம் இன்றும் நன்றாக இருக்கிறோம். நாம் அழிக்கப்படவில்லை. நம் சத்துருக்கள் நம்மை ஜெயிக்கவில்லை. நாம் இன்றும் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கர்த்தரே நம்மை பாதுகாத்தார். அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம் சத்துருக்கள் நம்மை ஜெயிக்கவில்லை. அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், வருகிறார்கள். ஆனால் தோற்று போகிறார்கள். யார் யுத்தம் செய்தார்? நமக்காக கர்த்தரை செய்தார். அல்லேலூயா. அப்பொழுது தண்ணீர்கள் நம் மேல் பெருகி வந்தது. திரளான ஜனங்கள், தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது மற்ற மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்கள். வெள்ளங்கள் நம் ஆத்துமாவின் மேல் பெருகியது. அப்படி என்றால் பெருங்கூட்ட மக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நம் மனதை நோகடிக்கும்படியாக நாம் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு நம் மனம் உடையத்தக்கதாக நமக்கு எதிரிகள் எழும்பி வந்து நம்மை துன்பப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கொந்தளிக்கிற ஜனங்கள், அப்படி என்றால் திரளான ஜனங்கள் நம்மேல் எழும்பி நம் ஆத்துமாவை அழிக்க நினைத்த பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றாவிட்டால் நாம் அழிந்து போயிருப்போம். கர்த்தர் நம்மை அழித்து போட்டிருப்பார். கர்த்தரே நம்மை காத்தார். கர்த்தர் நம்மை காக்காவிட்டால் நாம் எப்பொழுதோ இந்த பொல்லாத மனிதர்களால் அழிக்கப்பட்டு போயிருப்போம் என்று நாம் கர்த்தரை நோக்கி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். பொல்லாத மனிதர்களின் பற்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பொல்லாத மனிதர்களுடைய வாயை விட்டு வைக்கவில்லை. அவர்கள் நம்மை ஜெயித்து விடவும் நம்மை கொன்று போடவும் அவர்களிடத்தில் விட்டு விடாமல் நம்மை பாதுகாக்கிற நம் தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்வோம். பொல்லாத மனிதர்கள் நம்மை ஜெயிக்கவில்லை. நம்மை தோற்கடிக்க அவர்களால் முடியவில்லை. கர்த்தரே நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேடன் ஒரு குருவியின் மேல் அம்பெய்யும் பொழுது அந்த குருவி தப்பித்து கொண்டால் அது உயிர் காப்பாற்றப்படும். அது போல நாம் தப்பித்து கொண்டோம். ஒரு குருவி ஒரு வேடன் வலையை விரித்திருக்கும் பொழுது அதில் விழாமல் ஒரு குருவி தப்பிப்பது போல துன்மார்க்கர் எனக்கு விரோதமாய் வைத்த வலையில் நான் விழாமல் தப்பித்துக் கொண்டேன். கர்த்தரே என்னை பாதுகாத்தார். நம் ஆத்துமா தப்பித்துக் கொண்டது. பொல்லாத மனிதர்களிடம் நாம் ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. நம் ஆத்துமாவும் நம்முடைய உயிரும் நம் வாழ்க்கையும் மீட்டுக் கொள்ளப்பட்டது. கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறது. கர்த்தரே நம்மை பாதுகாக்கிறார். கண்ணி தெரித்து விட்டது, நாம் தப்பினோம். நமக்காக அவர்கள் வைத்த வலை, அவர்கள் வைத்த அந்த கண்ணி வெடி என்று சொல்வார்கள், அது தெரித்து போனது, அது உடைந்து போனது. அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் தெரித்து போனது. நமக்கு அவர்கள் தீமை செய்தார்கள். அவர்கள் அந்த தீமையை அவர்களை அனுபவித்தார்கள். நாம் தப்பித்துக் கொண்டோம். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். எதற்கும் பயப்பட தேவையில்லை. நம்முடைய சகாயம், நமக்கு உதவி என்பது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவருடைய நாமத்தில் நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தருடைய நாமமே நமக்கு பாதுகாப்பு.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தகப்பன் அவர். ஒரு சாதாரண மனிதனுடைய பாதுகாப்பில் நாம் இல்லை. ஒரு சாதாரண காரியத்தில் நாம் இல்லை. சாதாரண ஒரு மனிதனோ, ஒரு அதிகாரியோ அல்லது ஏதோ ஒரு பொருள் மீதோ அது நம்மை பாதுகாக்கும் என்று இல்லை. கர்த்தர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், சகலத்துக்கும் அதிகாரி, சர்வலோகாதிபதி. அவரிடத்தில் நம்முடைய உதவி இருக்கிறது. அவருடைய நாமம் நம்மை பாதுகாக்கிறது. எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் கர்த்தரிடத்தில் உறுதியாய் இருப்போம். அவர் நம்மை பாதுகாப்பார். எந்த துன்பம், எந்த கவலை, எந்த வேதனை எது இருந்தாலும் தூக்கி எறிந்துவிட்டு சமாதானமாய் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருப்போம். கர்த்தரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய வேதத்தில் தியானமாய் இருப்போம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் பயபக்தியாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதம் 125, 126 அதிகாரங்கள். நாம் எப்பொழுதும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். சீயோன் மலை எப்படி இருக்கிறதோ, நிரந்தரமாய் நிலையாய் எப்படி இருக்கிறதோ, அதுபோல கர்த்தரை நம்புகிறவர்களும் எப்பொழுதும் நிலைத்திருப்பார்கள். ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் வரும். துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் வரும். தீயவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கை முறைகளில் வருகிற இன்ப துன்பங்கள் எல்லோருக்கும் சமமாய் வரும். ஆனால் துன்பம் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர் நம்மை காப்பாற்றுகிறார். நாம் அவரை நம்பி இருப்பதினால் அவரே நம் அடைக்கலமாய் இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அதனால் நாம் விழுந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை, நாம் நிலைத்திருப்போம். துன்மார்க்கரோ அப்படி இல்லை. அவர்கள் வாழ்க்கையிலும் நமக்கு வருவது போலவே இன்ப துன்பங்கள் வரும். ஆனாலும் அவர்கள் துன்ப நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே நம்பி இருப்பதினால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இன்ப துன்பங்களின் பொழுது கர்த்தர் நம்முடன் இருந்து எல்லா துன்பத்திற்கும், வேதனைகளுக்கும், வழிகளுக்கும் நம் சத்துருக்களிடமிருந்து நம்மை காப்பாற்றி நம்மை பாதுகாக்கிறார். ஆதலால் நாம் நிலைத்திருக்கிறோம். நாம் அழிந்து போக மாட்டோம். ஆனால் நமக்கு வருகிற அதே சூழ்நிலைகள் துன்மார்க்கருக்கு வரும் பொழுது அவர்களால் அதை தாங்க முடியாது. அவர்கள் கர்த்தரை நம்புவதில்லை, அவரை நோக்கி பார்ப்பதில்லை, அவரிடம் கேட்பதில்லை. அதனால் அவர்கள் பாதுகாக்கப்படாமல் அழிந்து போவார்கள். அவர்களுடைய வாழ்நாள் குறுகி போகிறது. அதனால்தான் நாம் கர்த்தரை அண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருப்பதினால் நாம் என்றென்றும் நிலைத்திருக்கிறோம். இவ்வுலக வாழ்க்கையிலும் நிலைத்திருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கும் சென்று அங்கேயும் நிரந்தரமாய் வாழப்போகிறோம். அக்னி கடலுக்கும் தப்புவிக்க போகிறோம். இவ்வுலக வாழ்க்கையிலும் பாதுகாப்பு, நித்திய ஜீவனிலும் பரலோக வாழ்விலும் மரணத்திற்கு பின்பான வாழ்க்கையிலும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. கர்த்தரை நம்பி இருந்தால் என்றென்றும் பாதுகாக்கப்படுகிறோம், நிலைத்திருப்போம். நித்தியம் என்பது நிரந்தரமானது. நித்தியம் என்ற வாழ்க்கை முடிவில்லாதது என்று பொருள் வருகிறது. நித்திய ஜீவன் என்றால் முடிவில்லாத ஜீவன், மரணம் இல்லாத வாழ்வு. மனிதனை படைக்கும் பொழுது கர்த்தர் மரணத்தை படைக்கவில்லை. ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததினால்தான் இவ்வுலகத்திற்கு மரணம் வந்தது. அந்த மரண துன்பத்தில் இருந்து, அந்த அழிவில் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அந்த மரணத்திலிருந்து விடுபட்டு நாம் கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கலாம். அதாவது எல்லா மனிதர்களும் இறந்தாலும், பிறந்த எல்லோரும் இறப்பார்கள் என்றாலும் நம் ஆத்துமா அழியாமல் பாதுகாக்கப்படும். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தரை நம்பி இருந்தால் நாம் நிலைத்திருக்கலாம், நமக்கு அழிவில்லை. சீயோன் மலை எப்படி இருக்கிறதோ அதுபோல நாமும் நிலைத்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இது எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தையாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவரை நம்பி இருப்போம், என்றென்றும் நிலைத்திருப்போம். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் சூழ்ந்திருக்கிறது. எருசலேமுடைய போட்டோவை நாம் பார்த்தால் தெரியும். அது எருசலேமை சுற்றிலும் அநேக மலைகள் இருக்கும், பர்வதங்கள் சூழ்ந்திருக்கிறது. அதுபோல கர்த்தரும் நம்மை சூழ்ந்திருப்பாராம். இன்று முதல் கர்த்தர் நம்மை சுற்றிலும் காவல் வைத்து
எல்லா காவலோடும் நம்மை பாதுகாப்பார். நமக்கு எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் எந்தவித பொல்லாத ஆவிகள் மூலமாகவும் எந்தவித தீமைகளும் நமக்கு நேரிடாதபடிக்கு நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் இன்று முதல் நம்மை காப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீதிமான்கள் இருக்கிறார்கள். அந்த நீதிமான்கள் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிற நம்மை குறிக்கும். நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறோம். அப்படி நீதிமான்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மேல், நம்முடைய சுதந்திரத்தின் மேல், நம்முடைய சொத்துகள், நம்முடைய பொருட்களாக இருக்கலாம், நம்முடைய உடைமைகள், மற்ற எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்முடையவைகள் எல்லாவற்றின் மேலும் பொல்லாத மனிதர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் அது நிலைத்திராது. அதாவது நம்முடையவை நமக்கு சொந்தமாகும். நாம் இழந்ததை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடையது நமக்கு திருப்பி கொடுக்கப்படும். கர்த்தர் நமக்கு அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆகாமியத்தின் கொடுக்கோள் நிலைத்திருக்காது. தீயவர்கள் நம்முடைய சொத்தை, நம்முடைய பொருள்களை, நம்முடைய உரிமையை, நம்முடைய எந்த காரியத்தை அவர்கள் அபகரித்திருந்தாலும் அது அவர்கள் கையில் நிலைத்திருக்காது. மீண்டும் கர்த்தர் நமக்கு மீட்டு கொடுப்பார். அதை நிச்சயம் கர்த்தர் செய்வார். அப்படி கர்த்தர் நீண்ட காலம், அதாவது நமக்கு அவர் மீட்டு கொடுக்காமல் இருந்து விட்டால் நாம் தவறு செய்ய நேர்ந்து விடும். நாம் தீமை செய்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அதாவது நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் இருக்கிறது. நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு துன்பம் வருகிறது. நாம் எவ்வளவு காலம் தாங்கிக் கொள்வோம்? ஒரு துன்பம் வருகிறது, அது தீரவே இல்லை. நீண்ட நெடுங்காலம் நம்மை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மால் தாங்க முடியும். அளவுக்கு மிஞ்சி போனால் நாமும் அநியாயம் செய்ய போய்விடுவோம். நாமும் அக்கிரமக்காரர்களாய் மாறிவிடுவோம். நம் பலனுள்ள வரைக்கும், நம்மால் ஆன வரைக்கும் போராடுவோம். அதன் பின்பு நாமும் அவர்கள் வழிகளை கேட்டு தவறாய் போய்விடக் கூடாது. அப்படி நம் மனம் நினைத்து விடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். நீதிமான்களும் அநியாயம் செய்ய கையை நீட்டி விடாதபடிக்கு. அப்படி என்றால் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லும் போது மனிதனின் விசுவாசத்திற்கு ஒரு அளவு உண்டு. அளவுக்கு அதிகமாய் துன்பம் வந்தால் விசுவாசத்தை விட்டு நாமும் விலகி போய்விடுவோம். நாமும் பாவம் செய்ய போய்விடுவோம். நாமும் தவறு செய்து விடுவோம் என்பதினால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அதுதான் அவருடைய கிருபை. நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்ய வேண்டும். போராட வேண்டும். ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே போனால் நம்மால் தாங்க முடியாது என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால் கர்த்தர் அப்பொழுது நம்ம மேல் நம் அருகே அந்த துன்பத்தை நீக்கி போடுவார். ஐயோ, என் பிள்ளையை நான் இழந்து போய்விடக் கூடாதே, என் பிள்ளை தாங்க முடியாமல் அவளும் போய் பாவம் செய்து விடக் கூடாதே என்று நினைத்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் மிகவும் அன்புள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அளவுக்கு அதிகமாய் நமக்கு துன்பம் வந்தால் நம்மால் தாங்க முடியாது என்று அவருக்கு தெரியும். அதற்காக வருகிற துன்பத்தில் சிறு துன்பத்தை கூட நாம் பெரிதாய் நினைத்து கொண்டு பாவம் செய்ய போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நாம் அளவுக்கு மிஞ்சி பாவம் அநியாயக்காரர், கொடுமைக்காரர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டால் நாமும் பாவம் செய்ய போய்விடுவோம் என்று கர்த்தர் நம்மை அதிலிருந்து காப்பாற்றுகிறார். அந்த துன்பத்திலிருந்து, அந்த அக்கிரமத்திலிருந்து, பொல்லாத மனிதர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றி மீட்டுக் கொள்கிறார். ஆகாமியத்தின் கொடுங்கோல், அநியாயக்காரர், அக்கிரமம் நம்முடைய சுதந்திரத்தின் மேல் ஆளுகை செய்யாது. கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கும் நன்மை செய்யும். கர்த்தாவே, நல்லவர்களாய் இருப்பவர்களுக்கு நீர் நன்மை செய்யும். செம்மையான இருதயம் உடையவர்கள், அன்பால் நிறையப்பட்டவர்கள், அன்பு நிறைந்த, அன்பினால் செழிப்பாய் இருக்கிற மனம் உடையவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் நன்மை செய்யும்.
நல்லவர்களுக்கு நன்மை செய்யும் சாமி. நல்ல இருதயம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் நன்றாயிருக்கட்டும். கோணலான வழிகளில் செல்லுகிறவர்கள், அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் சிறு வயதிலிருந்தே கர்த்தரால் கவனிக்கப்படுகிறான். சில மனிதர்கள் எப்பொழுதும் சிறு வயதிலேயே தெரியும், அவர்கள் துன்மார்க்கத்தையே தெரிந்து கொள்வார்கள். சிறு பையனாய் சிறு மகளாய் இருக்கும் பொழுதே சுலபமா பொய் பேசுவது, பிறருக்கு தீமை செய்வது, திருடுவது, பாவம் செய்வது, இப்படிப்பட்ட செயல்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் கோணலான வழிகளில் வாழ்கிறார்கள். அவர்கள் வளர வளர அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பார் கர்த்தர். அவர்கள் திருந்தவில்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் மேலும் மேலும் தீமை செய்து கொண்டே இருந்தால், தீயவர்கள் கைகளில், கர்த்தர் துன்மார்க்கர் கைகளில், அக்கிரமக்காரரின் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்து விடுவார். இவர்கள் எப்படி பாவம் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களிடம் இவர்கள் ஒப்படைக்கப்படுவார்கள். இன்னொருவர் வந்து அதே துன்பத்தை இவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்பொழுது இவர்கள் செய்த தவறு என்ன என்பதை அவர்கள் உணர்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அப்பொழுதாவது மனம் திரும்பினால் கர்த்தர் மீட்டுக் கொள்வார். மீண்டும் மீண்டும் அவர்கள் செய்து கொண்டே இருந்தால் கர்த்தர் அவர்களை விட்டு விடுவார். பாவத்திற்கும் மீறினார் அக்னி கடலுக்கும் விட்டு விடுவார். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல நாங்கள் இருந்தோம். அதாவது சீயோன் என்று சொல்வது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நல்வாழ்க்கை வாழ்கிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்கிறவர்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஜனத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்புகள் மாறும். நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம், ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், மற்றவர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நிந்தனைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், பலருடைய கொடுமைகளை அனுபவித்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், பல பாடுகளை பட்டிருக்கலாம், மனதில் சோர்ந்து கூட போயிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்து கர்த்தரை பற்றி கொண்டிருந்தால் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். நிச்சயம் நமக்கு விடுதலையை தருவார். அந்த காலம் இப்பொழுது வந்தது. நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் என்றால், இது கனவு என்று தோன்றும். நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம், இது நிஜமா என்றே நமக்கு தெரியாது. நம் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்மால் நம்ப முடியாது. நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோமா அல்லது நிஜ வாழ்க்கை தானா இது, என்ன நடக்குது என்றே நமக்கு புரியாது. அந்த அளவுக்கு இருக்குமா, இது கனவா அல்லது நினைவா என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். அப்படிதான் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி நல்வாழ்வை நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்பொழுது அப்படி கர்த்தர் நம்மை காப்பாற்றும் பொழுது, அவர் நம் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, நம்முடைய வாய் மகிழ்ச்சியினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். நாம் மிகவும் சந்தோஷமாய் சிரித்துக் கொண்டிருப்போம். நாம் உற்சாகமாய் இருப்போம். நாம் சந்தோஷமாய் நகைப்பினால் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்போம். துன்பங்கள் எல்லாம் ஓடி போகும். நன்மையை கர்த்தர் தருவார். நாம் சந்தோஷமாய் இருப்போம். நம் சிறையிருப்பு ஓடி போகும். நாம் விடுதலை அடைவோம். நம் நாவு சந்தோஷப்பட்டு சந்தோஷ வார்த்தைகளினால் களிப்புற்று இருக்கும். ஆனந்தமாய் சத்தமிடும். வெம்பேரித்து பாடுவோம். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றும் போது புறஜாதிகளே சொல்வார்களாம், அவர்கள் எல்லாம் கூடி நின்று நம்மை பற்றி பேசுவார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், கர்த்தரே இதை செய்தார், கர்த்தரை தவிர வேறு யாரால் இப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று எல்லோரும் கூடி பேசுவார்களாம். அப்படி கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவர்களெல்லாம் நம்மை நிந்தித்தவர்கள், நம்மை வேதனைப்படுத்தினவர்கள், நம்மை துன்பப்படுத்தினவர்கள், நம்மை இகழ்வாய் பேசினவர்கள் எல்லாம் வாயடைக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் நம்மை குறித்து கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்து விட்டார் என்று கர்த்தரை பேசும்படியாக கர்த்தர் செய்வார். இதுவே கர்த்தர் நமக்காக செய்கிற யுத்தமாய் நமக்கு அவர் தருகிற வெற்றியாய் இருக்கிறது. புறஜாதியார் சொல்லி கொண்டு விட்டார்கள், ஏற்கனவே முடிந்து விட்டது. புறஜாதியார் சொல்லிக் கொண்டார்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று.
இது இறந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நமக்கு நன்மை வந்துவிட்டது. கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றிவிட்டார் என்பதே உண்மை. இனி மாற்றப் போவதில்லை. ஏற்கனவே மாற்றிவிட்டார். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து விட்டார். பெரிய காரியங்களை நமக்காக அவர் செய்து விட்டார். புறஜாதியர் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மை பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்தார். அதனால் அந்த காரியத்தினால் அவர் செய்த நமக்கு நன்மைகளினால் நாம் அவரில் மகிழ்ந்திருப்போம், சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். எங்கள் சிறையிருப்பிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். கொடுமைக்காரர்களிடமிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். எங்கள் வேதனையின் மத்தியிலிருந்து விடுதலையை தாரும். எங்கள் தீய பழக்க வழக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். வியாதியிலிருந்து விடுதலையை தாரும். வேதனைகளில் இருந்து, பற்றாக்குறைகளில் இருந்து, பஞ்சத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்க பண்ணும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நீதியின் பாதையில் நடக்கிற நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் கண்ணீரோடு விதைக்கலாம். கர்த்தர் தந்த வாழ்க்கை வாழும்போது நாம் கண்ணீர் நேரிடலாம். அப்படி இருந்தாலும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அது கண்ணீரோடு விதைப்பதற்கு சமம். ஒரு விவசாயி தன் நிலத்தை பண்படுத்தி ஒரு விதை விதைப்பதற்காக மிகவும் போராடி கடினமாய் உழைப்பார்கள். முதலில் பலமுறை அந்த மண்ணை பண்படுத்துவார்கள். பின்பு அதற்கு விதை தெளிப்பார்கள். அதில் உள்ள களை செடிகளை எடுத்து நீக்கி போட்டு அதை சுத்தம் செய்து அதற்கு பலவித வேலைகளை செய்து விதை விதைப்பார்கள். அதை செய்யும் பொழுது மிகவும் பாடுபட்டு அவர்கள் உழைப்பார்கள். அப்படி செய்து முடித்த விவசாயிகள் அறுவடையின் போது கம்பீரமாய் அறுப்பார்கள். விதைக்கும் போது பாடுபட்டு துன்பத்தோடு வேலை செய்கிறவர்கள், வலியோடு வேதனையோடு வேலை செய்கிறவர்கள், அவர்கள் அறுவடையின் பொழுது பார்த்தால் கம்பீரமாய் அறுத்து அதை ஏற்றுக்கொண்டு வருவார்கள். தங்கள் பலனை சேகரித்து மகிழ்ந்திருப்பார்கள். அதுபோல நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதிமான்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வாழ்ந்து துன்பத்தை அனுபவித்திருந்தாலும் அதன் பலனான கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும் பொழுது கம்பீரமாய் இருப்போம், சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் நிச்சயம் பலன் தருவார். நம்முடைய நீதிக்கேற்ற பலன். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் அல்லவா? கீழ்ப்படுதலுக்கேற்ற பலன், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததற்கு பலன், அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்ததற்கான பலன் வருகிறது. மிக பெரியதாய் நமக்கு வருகிறது. பெரிய காரியமாய் அது நமக்கு வருகிறது. சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அள்ளி தூவும் விதைகளை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு விவசாயி கண்ணீரோட எடுத்து செல்வார். ஏனென்றால் விதை விதைக்கிற காலம் அதிகமாய் வேலை செய்ய வேண்டிய காலம். அதிகமாய் உழைத்து சாப்பிட கூட நேரம் இருக்காது. விவசாயிகள் அந்த விதைக்கிற காலங்களில் அதிகமாய் வேலை இருக்கும். கடினமாய் உழைத்து வேலை செய்வார்கள். செய்து முடித்து விதைப்பார்கள். ஆனால் அவர்கள் அறுவடை செய்யும் நாட்களில் கம்பீரமாய் அறுத்து கொண்டு சந்தோஷமாய் தங்கள் பலனை அடைவார்கள். அதுபோல நாம் துன்பப்பட்ட காலங்களை எல்லாம் மறக்கும்படியாக கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தையும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் நீதிக்கேற்ற பலனையும் நமக்கு அவர் கொடுக்கும் பொழுது நாமும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்திருப்போம். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். அவரையே நம்பி இருப்போம். நம் வாழ்க்கையை செழித்திருப்போம். சங்கீதம் 127 அதிகாரம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பிரிவுகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஒரு மனிதனின் தேவை என்ன? கர்த்தரிடத்திலிருந்து அவன் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன? அது எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது எல்லாவித ஆசீர்வாதங்களும் முக்கிய பிரிவுகளாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் ஆசீர்வாதமாக வீடு. வீடு கொடுக்கப்பட்டது. நாம் தங்குவதற்கு அடிப்படை தேவையான வீடு. அந்த வீடு என்பது
சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. வீடு கட்டுவது என்பது எவ்வளவுதான் திறமைசாலியாய் இருந்தாலும் அதை கொஞ்சம் போராடி செய்ய வேண்டிய, முக்கியப்படுத்தி சற்று அக்கறையுடன், பொறுப்புடன், கவனமாக செய்ய வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. வீடு கட்டுவது என்பது மனித முயற்சியினால் நடந்து விடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால், கர்த்தரால் கட்டப்பட வேண்டும். அப்பொழுது அது நிலைத்திருக்கும். மனிதர்களின் முயற்சியினால் மட்டும் கட்டப்பட்ட அது பயனற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இரண்டு பொருள் உண்டு. வீடு என்று சொல்லும் போது நாம் தங்குவதற்காக கட்டப்படும் கட்டிடம். இந்த வீடு கட்டும் முயற்சி செய்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் வீடு கட்டும் பொழுது அது கர்த்தரால் கட்டப்படும் பொழுது அது என்றென்றும் நிலைத்திருக்கும். அப்படி என்றால் அந்த வீட்டின் அமைப்பு, இந்த வீட்டினுடைய ஆசீர்வாதம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். அது சிறிய வீடாய் இருந்தாலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் இருந்தால் அது அந்த வாழ்க்கை, அந்த வீட்டில் வாழ்கிற வாழ்க்கை செழிப்புள்ளதாய் இருக்கும். அவர்கள் வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பாக்கியத்தை பெற்றவர்களாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வார்கள். நிலைத்திருக்கும். அந்த வீடு அழிந்து போகாது, அவர்கள் வம்சம் அழிந்து போகாது, நிரந்தரமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இது கட்டிடமாக கட்டப்படுகிற ஒரு வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற விளக்கம். இன்னொரு பரிமாணத்தில் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது வீடு என்பது குடும்பத்தை குறிக்கும். ஒரு குடும்பம் என்பது கர்த்தரால் கட்டப்பட வேண்டும். மனிதர்களின் முயற்சியினால் கட்டப்படும் வீடு, அந்த குடும்பம் நிலைத்திருக்காது. கர்த்தரால் கட்டப்படும் வீடோ குடும்பமோ நிலைத்திருக்கும். அப்படி என்றால் என்ன? ஒரு திருமண காரியம் செய்யும் பொழுது, எந்த திருமணமாய் இருந்தாலும், பெற்றோர்களாக முடிவு செய்தாலும், பிள்ளைகளாக முடிவு செய்தாலும் அந்த வாழ்க்கை சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு நல்லபடியாக அவர்கள் திருப்தியாய் வாழ்வார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த குடும்ப வாழ்க்கை என்பது நலமாய் சர்வ ஐஸ்வர்யத்தையும் சகல சௌபாகியத்தையும் பெற்றிருக்க வேண்டும் என்றால் அது கர்த்தரால் கட்டப்பட்ட வீடாய் இருக்க வேண்டும். அந்த குடும்பமாய் இருக்க வேண்டும். ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் பெண்ணும் மணமகனும் மணமகளும் கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இவருக்கு இவர்தான் என்று கர்த்தர் நிர்ணயித்து கொடுக்கிற அந்த வாழ்க்கை, கர்த்தரிடம் ஜெபித்து செய்கிற திருமண காரியங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும். அது அப்படிப்பட்டவர்கள் செய்து கொள்கிற திருமணம், அந்த நல் வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு போகும். அந்த சந்ததியே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதை நாம் சரியாக பின்பற்றும் பொழுது நிரந்தரமான நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாய் நீடித்திருக்கிற சந்ததியாய் இருக்கும், நிலைத்திருக்கும். கர்த்தருடைய நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இந்த வசனத்தின் பொருளாய் இருக்கிறது. ஒரு நகரம் இருக்கிறது என்றால், ஒரு பட்டணம் இருக்கிறது, ஒரு சிட்டி இருக்கிறது என்றால் அதை எவ்வளவுதான் போலீஸ் காவலோடு காத்து கொண்டிருந்தாலும் அதனால் பிரயோஜனம் அல்ல. அதற்குள் திருடன் நுழையவோ தீங்கு வரவோ வாய்ப்புண்டு. எவ்வளவுதான் பாதுகாப்பாய் இருந்தாலும் சரி. அதாவது இன்றைய காலகட்டத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் பல தேசங்களில் பலவிதமான பாதுகாப்பு அமைப்புகள் தேசங்களில் இருக்கிறது. தேசத்தின் எல்லை எங்கும் கம்பி வேலி போட்டு அவர்கள் எல்லையை மறைத்து அந்த எல்லை எங்கும் பாதுகாப்பை வைத்திருப்பார்கள். ராணுவ வீரர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். இதுதான் காவலாளர்கள் எல்லையை காத்து கொள்வது. இப்படி மட்டும் அல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் தொழில்நுட்பம் முன்னேறி இருப்பதினால் இன்னும் சில காரியங்களையும் செய்கிறோம். ரேடார் அமைத்து வான்வெளியில் இருந்து ஏதாவது தாக்குதல் வருகிறதா, கடல் வழியிலிருந்து வேறு நாடுகள் நம்மை தாக்குறதா என்று தேசத்தின் எல்லை எங்கும் பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் சேட்டலைட் மூலமாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா தேசங்களிலும் பொதுவாக இருக்கிறது.
தேசங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறது. சேட்டலைட் பிக்சர்ஸ் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டே இருக்கும், வீடியோ பதிவு செய்து கொண்டே இருப்பதினால் தொலைவில் இருந்து வருகிற எந்தவித ராக்கெட்டோ எந்தவித பொருள்கள் வந்தாலும் அதை தாக்கி அழிப்பதற்கு அதற்குரிய அந்த சிக்னல்ஸை கொடுப்பதற்கு நமக்கு அமைப்பு இருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் சுற்றிலும் இருக்கிறது. இதையெல்லாம் யார் செய்கிறார்கள்? தேசத்தின் காவலாளர்கள், ராணுவ வீரர்கள், ராணுவ அதிகாரிகள் செய்கிறார்கள். இப்படியாக தேசம் எங்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. பார்க்கலாம், நம் சமீபத்தில் இஸ்ரேல் தேசத்தில் இப்படிதான் எல்லா தேசங்களிலும் இருப்பது போல அவர்களும் மிக அதிகமான பாதுகாப்புடன் தான் இருந்தார்கள். இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால், இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தாலும், இத்தனை காரியங்கள் செய்திருந்தாலும் அவர்களை அறியாமலேயே பலவிதமான ராக்கெட்கள் தேசத்திற்குள் வந்து பலரை கொன்று போட்டது, பலவித தீமையான காரியங்கள் அழிக்கப்பட்டது, பல இடங்கள் அழிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது. இது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இவர்கள் காவலை தீவிரமாக்கி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஆபத்தும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாடுகளுக்கும் இன்னொரு நாடுகளுக்கும் அந்த பாதுகாப்பையும் மீறி அந்த தேசத்திற்கு ஆபத்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா தேசங்களிலும் இதுதான் நிலைமை. எவ்வளவு பாதுகாத்தாலும் ஏதோ ஒரு வழியில் ஒரு தீமை வந்து விடுகிறது. இத்தனை காலம் ஏன் வரவில்லை? அதே பாதுகாப்பு தான் இருந்தது, ஆனால் எதுவும் வரவில்லை. தேசம் பாதுகாப்பாக இருந்தது. இத்தனை அதிக பாதுகாப்பு இருக்கும் பொழுதும் இத்தனை காலம் வராத ஆபத்து திடீரென்று வருகிறது. திடீரென்று தீவிரவாதிகள் நுழைகிறார்கள், ஜனங்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், ஆபத்து நேரிடுகிறது. இது எப்படி நடக்கிறது? இதுதான் கர்த்தர் தேசத்தை காக்காவிட்டால், கர்த்தர் ஒரு பட்டணத்தை காக்காவிட்டால் காவலாளர் விழித்திருப்பது விருதா. என்னதான் மனிதர்கள் முயற்சி செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. மனித முயற்சி தேவைதான், செய்ய வேண்டும். தேசங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தான். ராணுவ வீரர்கள் தேவை. ராணுவ வீரர்கள், ராணுவ அதிகாரிகள் தங்கள் பணிகளை நல்லபடியாக செய்ய வேண்டும், செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அது மட்டும் போதாது. தேசம் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்றால் அது மட்டும் போதாது. மனித அறிவின்படி நாம் செய்கிற முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டும். ஆனாலும் அது போதாது. தேவையில்லை என்று சொல்லவில்லை, தேவைதான். ஆனால் அது போதாது. கர்த்தர் நம் தேசத்தை காத்தால்தான், கர்த்தர் ஒரு பட்டணத்தை காத்தால்தான் அது பாதுகாப்பாய் இருக்கும். நம்முடைய எல்லா முயற்சிகளையும் நாம் செய்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பையே நாம் நம்பி இருக்க வேண்டும். அவர் பாதுகாப்பாய், கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்தால்தான் நம்மால் பாதுகாப்பாய் இருக்க முடியும். ஒன்றும் இல்லை, சில நேரங்களில் பெண்கள் சமைக்கும் பொழுது வீட்டிலேயே சொல்லலாம், சிறிய காரியத்தை வைத்து இதை புரிந்து கொள்ளலாம். நாம் எச்சரிக்கையுடன் கவனமாக சமைத்துக் கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் நம் கைகளில் சுட்டுக் கொள்வதோ அல்லது காய்கறிகளை நறுக்கும் பொழுது நம் கைகளில் காயம் பட்டு விடுவதோ இயல்பு. நாம் எச்சரிக்கையுடன் தான் இருக்கிறோம். எல்லா பாதுகாப்பு காரியங்களையும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் இப்படி நடக்கிறது அல்லவா? அது போலதான் தேசங்கள் தங்கள் கடமைகளை அரசாங்கங்கள் செய்தாலும் இராணுவம் செய்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பும் இருந்தால்தான் தேசம் பாதுகாக்கப்படும். அப்படி என்றால் தேசத்தின் ஜனங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று தேசத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு பட்டணத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும். தன் குடும்பம் தன் வீடு என்று இருக்காமல் திருச்சபைக்காக, தேசங்களுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக, பாதுகாப்புக்காக, உலகெங்கும் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக, யுத்தங்கள் ஓய வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் காவல் காத்தால்தான், அவர் நம்மை பாதுகாத்தால்தான் நாம் பாதுகாப்பாய் இருக்க முடியும். அதே போல ஒரு மனிதன் அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில் விடுவதற்குள், வெளிச்சம் வருவதற்குள் அதிகாலையில் எழுந்து கடினமாய் உழைத்து, சாப்பிட கூட நேரம் இல்லாமல், சாப்பிடுவதை கூட கவனிக்காமல், நினைத்து பார்க்காமல் கடினமாய் உழைத்து மிகுந்த வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த வருத்தத்துடன் தன் நின்று கொண்டே சாப்பிடுவது, வயிறு நிறைய சாப்பிட கூட நேரம் இருக்காது.
கொஞ்சம் சாப்பிடுவது, இல்லை என்றால் சாப்பிடாமலேயே வேலை செய்து கொண்டிருப்பது, இப்படி கடினமாய் உழைக்கிற சிலரை நாம் பார்க்க முடியும். அப்படி அவர்கள் உழைத்தாலும் அவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் ஆசிர்வதிக்காவிட்டால் எவ்வளவுதான் உழைத்தாலும், எவ்வளவு கடினமாய் உழைத்தாலும், சாப்பிடாமல் கூட வேலை செய்தாலும், அதிக நேரம் உழைத்தாலும், இரவும் பகலும் வேலை செய்து கொண்டே இருந்தாலும் பஞ்சம் அவர்களை விட்டு போகாது, தரித்திரம் அவர்களை விட்டு போகாது. காரணம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் அவர்களிடத்தில் செழிப்பு இருக்காது. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் கர்த்தர் தமக்கு பிரியமாயிருக்கிற மனிதனுக்கு, தான் நேசிக்கிற மனிதனுக்கு, அப்படி என்றால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட மனிதனுக்கு நிம்மதியான உறக்கத்தை கர்த்தர் தருகிறார். அவனுடைய இருதயம் சமாதானமாய் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி சந்தோஷமாய் புசித்து தூங்குவான். ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்கினாள் என்றால் அந்த நாள் முழுவதும் அவனுடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிந்திருக்கும். வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பான். இதுதான் மனிதனின் இயல்பு. இப்படியாக நம்முடைய முயற்சிகளினால் நாம் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்காமல், நாம் எவ்வளவுதான் முயன்றாலும் முயற்சி செய்ய வேண்டும். ஆனாலும் நமக்கு வரும் ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுத்தால்தான். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சிலருக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. பாவம் ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வேத வசனங்களை தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற மனிதனே ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுக்கு ஒரு குறைவும் இருக்காது. நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் கொடுக்கிற சொத்து ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு சொத்து, அவர்களுக்கு சொத்தா இருக்கிறது என்று சொல்லுகின்றேன். இது எங்கிருந்து கிடைக்கிறது? நாம் உழைத்து சம்பாதித்து பெறுவதல்ல. பிள்ளைகள் நமக்கு கிடைப்பது என்பது கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்களில் ஒன்று. வீடு கர்த்தர் தரும் ஆசீர்வாதம், நம் உழைப்பின் பலன் கர்த்தர் தரும் ஆசீர்வாதம், நம்முடைய பாதுகாப்பு கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள். இந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார். இது அவரிடத்தில் இருந்துதான் வருகிறது. நமக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், நம் பிள்ளைகள் நமக்கு கூட இருக்கிறார்கள் என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாம் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்களாம். அப்படி என்றால் பலவான் கையில் இருக்கும் அன்பு, ஒரு நல்ல ஒரு ராணுவ அதிகாரி ஒருவர் கையில் ஒரு பெரிய கன் வைத்திருக்கிறார் என்றால் அவரால் எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும். அவர் மிகப்பெரிய எப்படிப்பட்ட எதிரியும் சுட்டுக் கொன்று விடுவார். அப்படி ஒரு பெரிய ராணுவ அதிகாரியின் கையில் இருக்கிற ஒரு கன்னை போல வாலிப பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமா இருக்கிறது. எப்படி அந்த கன் வேகமாக சென்று எதிரிகளை அழிக்குமோ, பலம் உள்ளதாய் இருக்குமோ, ஒரு திறமையான ஒரு ராணுவ அதிகாரியினிடத்தில் கிடைக்கிற கன்னானது மிகப்பெரிய காரியங்களை செய்யும். மிக வேகமாக துல்லியமாக எதிரிகளை அழித்து போடும். அது போல வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் குடும்பத்துக்கு பயன்படுவார்கள். அவர்களுடைய வேகம் அதிகமாய் இருக்கும். வாலிப பிள்ளைகள் அவர்கள் சரியாக பெரியோர்கள் வழி நடத்தினால் அவர்கள் பெரிதாய் தேசத்திற்கும் வீட்டிற்கும் பயன்படுவார்கள். அப்படிப்பட்ட அந்த அம்புகளால் தன் அம்பரா துணியை நிரப்புகிறவர்கள். அப்படி என்றால் அம்பரா துணி என்பது அம்புகள் வைக்கக்கூடிய பை, முதுகில் மாட்டியிருப்பார்கள். அந்த காலத்தில் வீரர்கள், வில் வீரர்கள் மாட்டியிருப்பார்கள். அந்த அதில் வைக்கப்பட்ட அம்புகள் எப்படி இருக்கிறதோ அது போல வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களோட ஒளிமுக வாசலில் பேசுவார்களாம். அப்படி என்றால் வீரம் உள்ளவர்களாக, திறமைசாலிகளாக, அவர்கள் வேகம் உடையவர்களாக, சிறப்பாக சத்துருக்களை அழிக்க வாலிபர்கள் பயன்படுவார்கள். எதிரிகளை வீழ்த்த,
வாலிப பிள்ளைகள் சத்துருக்களை அழிப்பதற்கும் ஒரு தேசத்தின் பாதுகாப்புக்கும் பயன்படுவார். அவர்கள் வெட்கப்படாமல் ஒளிமுக வாசலில் இருக்கிற சத்துருக்களோட பேசுவார்களாம். அவர்கள் வெட்கப்படாமல் தைரியமாய் எதிர்த்து சத்துருக்களை எதிர்க்கும் தைரியம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். அந்த வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு சிறந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கப்படுவார்கள். அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் நல்லபடியாக வளர்க்கும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய இந்த குடும்ப பாதுகாப்பிற்கு அந்த வாலிப பிள்ளைகள் பயன்படுவார்கள். குடும்பத்தை பாதுகாப்பார்கள், நல்லவர்களாக இருப்பார்கள், பெரிதாய் அந்த குடும்பத்திற்கு பயனுடையவர்களாய் இருப்பார்கள். இப்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு குடும்பத்திற்கும் ஒரு தேசத்திற்கும் இப்படி தேவைப்படுகிறது. ஒரு குடும்பம், ஒரு வீடு கட்டப்படும் ஆனால் அந்த வீடு கர்த்தரால் கட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு ஜெபித்து வாங்கப்பட்ட இடத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய ஆசீர்வாதத்தின்படி ஜெபித்து அந்த வீடை கட்டினால் அந்த வீட்டில் குடியிருக்கும் நாட்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் நம்மை அந்த வீட்டை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதில் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கும். அவருடைய பாதுகாப்பும் இருக்கும். இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் ஒரு ஊரை பாதுகாக்கும் பொழுது, அந்த தேசத்தையோ அந்த ஊரையோ அவர் பாதுகாக்கும் பொழுது அவருடைய காவலாளர் விழித்திருந்தாலும் காவலாளருடைய பாதுகாப்பிற்கும் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. கர்த்தருடைய பாதுகாப்பே நம்மையும் நம் குடும்பத்தையும் மிகவும் பெரிதாய் காப்பாற்றும். பொல்லாத ஆவிகளிடமிருந்தும் பொல்லாத மனிதர்களிடமிருந்தும் மற்ற எல்லா தீய காரியங்களிடமிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தால் அந்த பாதுகாப்பு கர்த்தருடைய ஆசீர்வாதமாயிருக்கிறது. அதையும் நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது நாம் உழைக்கும் உழைப்பின் பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதுவும் கர்த்தருடைய ஆசீர்வாதமாயிருக்கிறது. அடுத்ததாக கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதமாயிருக்கிறது. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது, அதாவது பிள்ளைகள் வளர்ந்து வாலிப பிள்ளைகளாய் ஆகும்போது அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நாம் வளர்த்து நல்வழிப்படுத்தி இருந்தால் அவர்கள் நம் சத்துருக்களை எதிர்த்து குடும்பத்தின் பாதுகாப்பை நிர்ணயம் பண்ணுவார்கள். குடும்பத்தின் பாதுகாப்புக்கு பயன்படுவார்கள். வீரம் உள்ளவர்களாகவும் வேகம் உள்ளவர்களாகவும் சத்துருக்களை எதிர்க்கும் தைரியம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தரே நமக்கு தருகிறார். எப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வசனங்களின்படி வாழ்ந்து அவருடைய வசனங்களை கை கொண்டு வாழ்ந்து வேத புத்தகத்தின்படி நாம் வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். சங்கீதம் 127.